நாட்டில் மக்கள் பேசின பேச்சு அவர்களை பாதித்திருக்கிறதுங்க தெரியாத விஷயனால. அதனால சில விஷயங்கள் இப்படி தாவியல் கொடுக்க முடியும், அனைத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது. பொதுவான விஷயம் என்ன, அல்லாஹ் எது இருப்பதா சொல்றான்னு நம்ப வேண்டும். அன்பானவர்களே, உயிர் காப்பீர் என்று நாங்க சொன்னது இந்தந்த அர்த்தத்துல தான், அதனால ஷிர்க் இல்லைங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், நீங்க கொடுக்கிற விளக்கத்தில் உயிர் காப்பீர்னு சொன்னா ஷிர்க் இல்ல, ஒரு ஆள் இறந்து பேர்கிட்ட சொன்னாதான் ஷிர்க் என்று இந்த வகை பிரிக்கிறீர்களே, இந்த வகை பிரிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் தந்தது யார்? அந்த இறந்து போனவர்களை கூட ஒரு ஆளு அல்லாவுடைய இடத்துக்கு நீங்க சொன்ன கொண்டு போற, அல்லாவுக்கு இடமே இல்ல அப்படி சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாங்க. அல்லாவுடைய இடம் அல்லாடுங்கும் போது அவர் ஷிர்க் வச்சிருக்கான்னு வழங்குது, தெளிவா வழங்குது. அல்லாவுக்கு லிமிட்டே இல்ல. இப்படி சொல்லும் ஒரு ஆள் சொல்றாரு, உங்களுடைய பிரகாரம் உயிரா இருக்கிறவனை எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நினைச்சுதாங்க நான் ஒரு மறைஞ்சு போனவர்கிட்ட கேட்கிறேன், இப்ப ஷிர்காம் பாரு, இப்ப இந்த அளவுகள் பிரகாரம் ஷிர்க் இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிடலாம். நீங்க உங்க கொள்கை அதுதானா? நம்ம என்ன சொல்றோம், உயிரா இருந்தா உயிர் காப்பீர் என்று கூட சொல்லலாம், என் உயிரை பாதுகாருங்க என்று கூட சொல்லலாம், அது ஷிர்கல்ல. இறந்து போன சொன்னாதான் ஷிர்க் என்று பிரிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தது? இப்ப நீங்க சொல்றீங்க உங்க பக்கத்துல இருந்தா பரவாயில்ல, ராம்நாள் இருக்கிற மாதிரி இருந்து இங்க உதவி கேட்டாதான் தப்பாகும், அதுதான் அல்லாவுடைய இடத்துக்கு கொண்டு போங்கிறீங்களே. இப்படி நீங்கள் பிரிப்பதற்கு ஆதாரமாக எதை எடுத்து வச்சீங்க? குர்ஆன்ல இருந்து எதை எடுத்து வச்சீங்க? ஹதீஸ்ல இருந்து எதை எடுத்து வச்சீங்க? அதுதான் நம்ம கேட்கிறோம். நீங்க தானே சொல்றீங்க பக்கத்துல இருந்தா கேட்டுக்கலாம், ராம்நாளுக்கு இங்க இருந்து கேட்டாக்கா ஷிர்கா போயிருங்கிறீங்களே. இப்படி பிரிப்பதற்கு நீங்க எங்க இருந்து ஆதாரத்தை பெற்றீங்க? அந்த ஆதாரத்தை நாங்க தாங்க. இப்படி சொன்னோன்னு ஆதாரத்தை நாங்க ஓதனோமே, அது ஆயத்து இல்லையா? ஆயத்து இல்லையா நாங்க சொன்னோமா? ஒரு ஆள் ஆதாரம் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு வசனத்தை ஓதிவிட்டு நான் ஆயத்தை ஓதிவிட்டு ஆதாரம் நீங்க எடுத்துக்கிறேங்கன்னா ஆதாரம் வருமா? எதுக்கு ஆதாரம்? அந்த ஆயத்தில ஓதனே. நீங்க ஓதன ஆயத்துல நமக்கு பார்வை இருக்குன்னு சொன்னாலும் குற்றமாயிருமே. ஏன் அதுல எப்படி வருது? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், இறைவனை போன்று எதுவும் இல்லை. வஹுவ ஸமீஉல் பஸீர், அந்த இறைவன் கேட்கிறான் பார்க்கிறான், இப்படிதான் முடியுது. ஒரு ஆள் சொல்றாரு நான் பார்க்கிறேன், அதுவும் இறைவனுக்கு ஒப்பிடாம அமைஞ்சிருமே. அல்லாஹ்வோட பார்க்கிறோங்கிறோமே, ஒப்பீடு வந்து போச்சு, அப்படிலாம் இருக்குது. இல்ல நம்ம ஒப்பீடு அது எடுத்துக்கொள்ளாது, அப்படி வித்தியாசம் அந்த வசனத்தில் எங்க இருக்கு? அல்லாஹ் கேட்கிறான் இருக்கு, ஒரு ஆள் சொல்றா நானும் கேட்கிறேன், அவர் அல்லாஹ் மாறிட்டாரு இந்த வசனத்து பிரகாரம். இல்லங்க, அல்லாஹ் கேட்கிறான்னு சொன்னாலும் ஏன் கேள்வி வேற, இறைவன் கேள்வி வேற, வித்தியாசம் இருக்குதுல்ல. இங்க மட்டும் வித்தியாசப்படுத்தலாம், அந்த இறைநேச விஷயத்துல வித்தியாசப்படுத்த கூடாது என்று நிர்ணயம் செய்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யாரு தந்தது? எப்படி நீங்க சொல்றீங்களோ நமக்கு லிமிட் இருக்குண்டு, அதே போலதான் அங்கே லிமிட் இருக்குங்கிறோம், அங்க ஹத் இருக்குங்கிறோம். இவருடைய பார்வைக்கும் கேள்விக்கும் ஹத்தே இல்லைங்கிறோம். வித்தியாசம் தெளிவா இருக்குது. நீங்க ஓதுன வசனத்தின் பிரகாரம் நமக்கும் பார்வை இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் சொல்லலாம், பார்ப்பவன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம பார்வையில சொல்லணும். அப்ப பார்வை இருக்குன்னு சொன்னா வசனம் முரணாய் போச்சே. அல்லாஹ் நான் தான் கேட்பேங்கிறான், அப்ப நம்மளும் கேட்க முடியாதுன்னு சொல்லணும் இந்த வசனத்து பிரகாரம். ஆனா நம்ம கேட்கிறோங்கிறோம், வசனத்து முரணாய் போச்சே. அப்ப வித்தியாசப்படுத்துறீங்கல்ல. அல்லாஹ் அப்படி சொல்லி இருந்தாலும் நம்ம பார்வை வேற, வித்தியாசப்படுத்த முடியுதுல. அதே போலதான் வழிமாறு சேவை வித்தியாசப்படுத்துங்கிறோம். நீங்க ராம்நாடில இருந்து அங்கிருந்து கேட்பார் என்றாதான் கூடாதுங்கிறீங்களே. நீங்க சொல்ற வசனத்துல என்ன ஆதாரம் இருக்குங்க? அங்க கேட்பவன் பார்வை மட்டும்தான் இருக்கு, எல்லை அதுல இருக்கு. குறைந்ததா இருந்தால் உங்களுக்கு உண்டு, தொலைவா இருந்தால் எனக்கு மட்டும்தான், அப்படி எங்க இருக்காங்க? இல்லையங்க. இதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் எடுத்தோம். அவ மறைமுக ஞானத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற நமக்கு நோக்கம் அல்ல. நீங்க ஒரு எல்லைன்னு வகுத்தீங்களே, கிட்ட இருக்கணும் அப்பதான் தெரியுங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைவில் உள்ளதை பார்த்தாங்களே, இப்ப என்ன செய்ய போறீங்க? அவ அல்லாஹ்வோட பண்பு அவங்களுக்கு இருக்கா சொல்லிட்டா நினைக்க போறீங்களா? கேள்வி வச்சோமாங்க. வானத்துல இருக்கிறதே பார்த்தாங்களே, புகாரில் இருக்கிறத ஹவுதுல் கௌசர பார்த்தாங்களே. அப்ப அவர் இங்க தொலைவுங்கிறது வந்து போச்சே, கிட்ட இல்லையே. அதனால அல்லாஹ்வுடைய பண்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? இல்லதானே. வானமா இருந்தாலும் சரிதான், 7 வானங்களா இருந்தாலும் சரிதான், எல்லை தான், முடிஞ்சு போச்சு. அதனால அல்லாஹ் எல்லை எற்றவன், அவனுடைய ஞானத்துக்கு எல்லை இல்ல, நம் படைப்பினுடைய ஞானத்திற்கு எல்லை உண்டு. அப்படி வித்தியாசம் வந்துருச்சுல, இதற்காகத்தான் எடுத்து காமிச்சோம். அதே போல மனசுல இருக்கிறது அல்லாஹ் தான் அறிவான், இது நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட நீங்களே. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு இருக்கிறா சொன்னாங்களே. அதுபோல ஒவ்வொரு கட்டத்திலும் இருந்தாங்களா? எல்லாருக்கும் நினைச்சாங்கிறது அல்ல. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய ஒரு அடியார், அதை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க.
அப்ப நீங்க நிர்ணயம் செய்து என்ன ஆகி போச்சு? அல்லாஹ்வுக்கு இருக்கிறத நபி நம்ம ஸல்லல்லாஹு எனக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டாங்களா? இதற்காகத்தாங்க இதெல்லாம் கொண்டு வந்தோம். அதனால நீங்க எல்லை நிர்ணயிக்காதீங்க. ராம்நாடு வரைக்குமா இருந்தா மனிதனுடையது, ராம்நாடு ஆயிட்டாக்கா அல்லாஹ்வுடையது, அப்படி நீங்க எல்லை நிர்ணயிக்க வேணாம். அப்படி எல்லை நிர்ணயிக்கிறதா ஆதாரத்தை தாங்க. இதைத்தான் இப்போ கேட்டுக்கிறோம், காலையில கேட்கிறோம். எல்லோரும் சேர்ந்தால் அப்படிங்கிறதுக்கும் எல்லை நீங்க சொன்னீங்களே அதுக்கும் இப்ப ஆதாரம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா எல்லை இங்க வகுக்க வேணாம். அல்லாவுக்கு எல்லையே கிடையாது, எல்லையை வச்சு நீங்க முடிவு பண்ண தேவையில்லை. எவ்வளவு தெரிஞ்சாலும் எல்லைக்கு உட்பட்டா அல்லாஹ் வேற அடியார் வேறதான். எல்லைன்னு வரும்பொழுதே கடவுளா இருக்க தகுதி இல்லைன்னு ஆகி போகுது. அது எந்த வழிவுலா இருக்கட்டும், எந்த நபியா இருக்கட்டும், நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருக்கட்டும், எல்லை இருக்கிறதுன்னு முடிஞ்சாலே அவங்க கடவுளாக ஆக தகுதி இல்லைன்னு ஆகி போச்சு. அப்படி இருக்கும் பொழுது கடவுளா ஆக்கிறான்னு எப்படி வரும்? எப்படி கடவுளா இருக்க முடியும்? எல்லை உள்ளவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? எப்ப எல்லை வந்துருச்சு இறைவன் அல்லவங்க. அதனால மிக தெளிவாக இருக்கிறது. இன்னொன்னு இப்ப நம்ம ஜனாசா தொலைவை பத்தி கேட்டோம். அது குஃப்ருடைய நிலைக்கு தள்ளுதே, அந்த காரியத்தை ஏன் செய்றீங்கன்னு கேட்டோம். இது வரைக்கும் பதிலே கிடையாதுங்க. அதே போல காபிரருக்கு சலாம் சொல்லலாம்ங்கிற அந்த கலாச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்கீங்களா? எந்த கலாச்சாரத்தை பத்தி நோக்கி நீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு இதுவரைக்கும் பதிலே கிடையாது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்துல நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த விஷயமும் தெரியும். மக்கள் விஷயத்துல தான் ஒரு நபி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாங்க. ஏன்னா சஹாபிகளும் இருக்கிறாங்க, முனாஃபிக்குகளும் இருக்கிறாங்க. அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்தால் முனாஃபிக்குகளை குறை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற மறைமுக ஞானம் தான் அமைதியாக இருக்க வைத்தது. அது என்ன? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை புகழ்ந்து இறைவன் பல வசனங்களை இறக்கப் போகிறான் என்கின்ற ஞானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் அவங்க பொறுமையா இருந்தாங்க. அவங்க அமைதியாக இருந்தது கூட அவருடைய மறைமுக ஞானத்தை தான் அறிவுப்படுத்தது. அதுதான் இயற்கை. உலக நடைமுறையில் ஒரு பிரச்சனை வந்தா ஒரு தலைவர், ஒரு சிந்தனையாளர், அறிஞர் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். தடவை சொல்லலாம் சலாசலம் இருக்கிற ஞாபகம் உலக அமைப்புக்கு எப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும். அந்த அமைப்புல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதனால ஏதாவது ஒரு ஆயத்தை ஓதிட்டாலே அது ஆதாரம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வரவே தேவையில்லை. ஆதாரம் ஆகுவது அப்படின்னு சொன்னா என்ன கருத்தை வைக்கிறோமோ அதுக்கு பொருத்தமான ஆயத்தை வைக்கணும், ஹதீஸ் வைக்கணும். இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில விஷயங்களை எல்லாம் நம்மால் முடியாததெல்லாம் அறிவித்தார்கள். இங்கே தொலைவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. வானத்தில் உள்ளது தெரிகிறது, பன்னூற்றுக்கணக்கான மைலுக்கு அப்பா நடப்பது தெரிகிறது, பூமிக்குள்ளே நடப்பது தெரிகிறது. அதே போல ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, 2 கபர்களுக்குள்ள அங்க வேதை நடக்கும் போது சொன்னாங்கல்ல, ஒரு பேரித்த மரத்துடைய மட்டை எடுத்து 2ஆக உடைத்து அதிலே ஊண்டினார்கள் அல்லவா? புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் மண்ணுக்கு கீழே நடக்க தெரியாது, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிகிறது. தெரிந்தாலும் அவர்கள் மனிதர் தான், இறைவனுடைய படைப்பு தான், அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த ஞானம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. எவ்வளவுதான் தெரிந்தாலும் எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு காலம் இறைவனாக மாற முடியாது என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதற்காகத்தான் எல்லைன்னு சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆதாரத்தை கொண்டு வந்தமே தவிர நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மறைமுக ஞானம் உண்டு அப்படிங்கிறதுக்காக அல்ல. அந்த தலைப்பு வச்சு அது வேறு விஷயம் பேசுவோம். இது ஸல்லல்லாஹு மறைமுக ஞானம் உண்டு, அதனால வழிமாறுகிட்ட எல்லாம் நம்ம கேட்கலாம் அப்படி நாங்க சொல்லவே கிடையாதுங்க. அப்படி சொன்னாதான் இவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் என்பதற்கும் நீங்கள் வழிமாறுகளும் உதவி கேட்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு கேட்கலாம். அதுக்காக கொண்டு வந்தோம். ஸல்லல்லாஹு இதெல்லாம் தெரிகிறார்கள், ஆக வழிமாறுகளை கேளுங்கன்னு சொல்லவே இல்லைங்க. நீங்க எல்லையை நிர்ணயிச்சீங்களே அது பொருந்தலைங்க. எல்லைக்கு அப்பாற்பட்டு போயும் கூட நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன்கிற நிலையிலே தானே தெரிகிறார்கள். நீங்க ஏன் நெல்லை நிர்ணயிக்கிறீங்க? ராம்நாடுக்கு ஒரு நிலை, மதுரைக்கு ஒரு நிலை நீங்க இருக்கிறீங்க. அப்படி நீங்க நிர்ணயிச்சா அதுக்குண்டான ஆதாரத்தை எங்களுக்கு காமிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதே போல உயிர் காக்கிற விஷயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது யார்கிட்ட சொன்னாலும் தப்பு தான். இவ்வளவு உயிரா இருக்கிறவர்கிட்ட சொன்னாக்கா அந்த உயிரா இருக்கிறவர் இறைவனா என்கின்ற கேள்வி வருகிறது. அதற்கு நீங்க பதில் சொல்லணும். இன்னொரு வார்த்தை, நீங்க என்னதான் சொன்னாலும் நீங்க அவுலியாக்களை எல்லாம் அல்லாஹ்வோட இடத்துல தான் வைக்கிறீங்க. அப்படி வச்சாதான் உங்களால பேசவே முடியும், எங்க மேல குற்றச்சாட்டு வைக்க முடியும். எங்களுடைய நிலையை தெளிவா தெரிந்த பிறகு எங்க நிலை சரியா இல்லதையா அப்படிங்கறத விவாதிக்கிறத விட்டுட்டு இல்ல நாங்க சொல்ல மாதிரி நீங்க இருக்கிறீங்க இந்தாங்க அப்படி என்னங்க இருக்கு? எங்களுடைய நிலையை புரியுங்க. எங்க நிலை சரின்னு சொன்னா ஒப்புக்கொண்டுங்க, எங்க நிலை சரியில்லைன்னா வாதிடுங்க.
எங்க நிலை சரியில்லை, அதுக்கு ஆதாரம் என்ன சொல்லுங்க, அதுதான் நியாயமா இருக்குமே தவிர இல்ல இல்ல நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க அப்படி நீங்களாவே சொல்லிக்கிட்டு நீங்களாவே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருந்தா என்ன கருத்து இருக்கு? அப்படி பார்த்தா சிலைவை எனக்கு நீங்க தான் செஞ்சிட்டீங்க, அது தப்பு தப்பு நான் சொல்லிட்டே இருக்க முடியுமா? இல்ல நீங்க சொல்லுங்க அல்ல சிலைவனுக்கு இல்ல கற்பனையில் தான் இது இருக்கிறது விக்கிரகம் அப்படிம்பீங்க, அதுக்காக நான் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்க முடியுமா? உங்க நிலைப்பாடு சொல்லுங்க, தப்புண்டா தப்பு, அதுக்குள்ள ஆதாரத்தை தர்றோம். எங்க நிலை என்னன்னு தெரியுங்க, சரிண்டா விட்டுருங்க, தப்புனா அதுக்குள்ள ஆதாரம் தருங்க. உங்க நிலைப்பாடு என்பதை நாங்களே நிர்ணயிப்போம், அதுக்கு தகுந்தவரை நாங்களே பேசுவோம். இது